ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜூஸ் விலாக். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, உக்கடத்தில் இருக்கிற ஒரு கிஃப்ட் ஷாப்பில் தான். நாங்கள் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக கிஃப்ட் வாங்கலான்னு வந்தோம். சரி, அதோட உங்களுக்கும் இந்த கடையை கொஞ்சம் காமிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, ரீசனபிளாக இருந்துச்சு. நான் இங்கே தான் ஒரு 5 இயர்ஸாக வந்து எல்லாத்துக்கும் திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன். அதாவது என்னோடய வீட்டுக்கு தேவையான திங்ஸுமே நான் இங்கே எடுப்பேன், க்ராக்கரி ஐட்டம்ஸு. அப்புறம் வந்துட்டு கிஃப்ட்டும் இங்கே தான் வந்து வாங்குவேன். ஸோ தட் நான் உங்களுக்கு காமிக்கலாம். அப்படி தான் இங்கே பாருங்கள், எவ்வளோ பாத்திர வகைகள் நிறைய இருக்குங்க. அந்த நமக்கு அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்துலேருந்து ஹாட் பாக்ஸ் சில்வர்லேருந்து அப்புறம் பிரியாணி பாட்டு, வாட்சஸ்ன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஐட்டம் சேம் மாடலில் நமக்கு ஒரே மாதிரி கிஃப்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்னா கூட இங்கே இருக்குது. வெரைட்டி ஆஃப் திங்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஹெவி பாட்டம் பேன் பாருங்கள், இதெல்லாம் பிரியாணி பேனு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி பாட்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நிறையா இருந்தது. குக்கர் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே ஃப்ளோரில் தான் நமக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, குக்கரு, பாட்ஸ் அந்த மாதிரி. கீழே வந்து வெறும் க்ராக்கரி ஐட்டம்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு. கீழே ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க, நல்லா இருந்துச்சு. ஹெவியாக இருக்கிறதுக்கு அதுக்கு தக்கன ப்ரைஸஸ் இருக்குது. அப்புறம் லோவாக இருக்கிற பட்ஜெட்லேயும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. தகுந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது. நான் வந்து நல்ல பொருள் வந்து ரீசனபிள் ரேட்லன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு தகுந்த விலையில் இருக்குது. இப்போ இந்த கண்ணாடி ஜார்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா அழகாக நம்ம டைனிங் டேபிளில் வச்சு நீட்டாக சர்வ் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதேமாரி ஹாட் பாக்ஸு, செராமிக் கப்பு, செராமிக் பவுலு, பிளேட்ஸு, கிளாஸஸ்ஸு, வாட்டர் பாட்டிலுன்ட்டு அடுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. சிம்பிளான கப்ஸு, நம்ம டீ கப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா, அதுலேருந்து நல்லா பார்க்குறக்கு ரிச்சான இருக்கிற கப் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ரொம்பவே நல்லாவே இருக்குது. இது பாருங்கள், ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இதுவும். நான் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஐட்டம்ஸாகவே பார்த்துட்ருந்தேன். பட் எனக்கு மனசுக்கு நமக்கு செட் ஆகணும் இல்லையா, இது கொடுக்கலான்ட்டு அந்த மாதிரி தான் தேடிகிட்டே இருந்தேன். வெறும் ஹாட் பாக்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் நம்ம எப்போவுமே வைக்கிற அந்த கிஃப்ட்டு தான், அந்த நிறைய பேத்துக்கு வச்சுருப்போம் கிளாஸ் ஐட்டம்ஸு, அந்த மாதிரியே நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாமே அப்படின்ட்டு தேடிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. மாசாலாம் போட்டது, குரான் ஆயத்துக்கள், ஆயத்துல் குர்ஷி, அல்லாவின் திருப்பெயர்கள்னு சொல்லி நிறைய ஃப்ரேம் போட்டு நிறைய இருக்குது. அந்த மாதிரி மாடல்ஸ் நான் அதுவும் நிறைய எடுத்து பார்த்துட்ருந்தேன். எனக்கு அதுலேயுமே பிடிச்சிருந்தது. சரி, இதை பிடிச்சி அதை எடுத்தானா அதில் போயிடுது நம்மளோட கிரேஸ், இதில் பார்த்தோன்னா வேறு மாதிரி அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்பவுமே அழகழகாகவே இருந்துச்சு எல்லாமே. இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து இங்கே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதுலேயும் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ வெரைட்டிஸு. அவ்வளோ என்னன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த கிளாஸ்வேரோட குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜூஸ் டம்ளரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே நல்லா இருக்குது அந்தளவுக்கு. இதுவும் கிஃப்ட்டுக்கான இது தான், நல்லா இருந்துச்சுங்க. 5 கப்ஸு, இதில் வந்து 4 கப் வந்து மீடியம் சைஸு, ஒரே ஒரு பவுல் மட்டும் பெரிய சைஸ் அப்படி இருந்தது. எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஹெவியாக இருந்துச்சு, தூக்கும்போதே நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்த மாதிரி வாட்சில் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்களே, அதுவும் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கேட்டோம்னா. அப்புறம் உப்பு ஜாடி, இந்த மாதிரி புளியெல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளோட செராமிக் அந்த மாதிரிலாம் இருக்குது. குட்டி குட்டி டம்ளர்ஸ் நிறையா இருக்குதுங்க, வைன் டம்ளர்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கேயும் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு பேக்கிங் சார்ஜ் 20 ருபீஸ் வாங்கிடுவாங்க. நம்ம இந்த சார்ஜ்லேயே அதை எடுக்க மாட்டாங்க, பேக்கிங் சார்ஜ் தனியாகவே இருக்குது. இது வந்துட்டு நம்ம அங்கேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மளிகை சாமான் போட்டு வைப்போம் இல்லையா, அதுவுமே நிறைய கிடைக்குதுங்க. நல்லா இருக்குது. கிளாஸ்லேயே நல்ல கிளாஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது, அந்தளவுக்கு செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இதை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே பல வருஷமாக இவர் வந்து கடை போட்டுட்டு தான் இருக்கார். அதே மாதிரி இவங்க பக்கத்துலேயே இவரோட ஷாப்பே தான். பேங்கிள்ஸு அந்த மாதிரியும் ஐட்டம்ஸ் இருக்குது, ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது. நாங்கள் அந்த ஷாப்புக்கு எங்களுக்கு போக டைம் இல்லை, ஸோ நாங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இனி ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த கடைக்கும் போய் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிஃப்ட்டுக்கு காசு வாங்குறது, பேக்கிங் பண்ணுறது எனக்கு 20 ருபீஸ் வாங்குறது கொஞ்சம் மைனஸாக பட்டுச்சு. மற்றபடியெல்லாம் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. அந்த பொருளுக்கு தகுந்த
ப்ரைஸ் போடுறாங்க. ரொம்ப நல்ல பொருளுக்கு சீப்பான ரேட் போடுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பொருளுக்கு தகுந்தது போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் யார் இருந்தாலும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் வந்து நேஷ்னல் கிஃப்ட் ஷாப் ஹவுஸ். இது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நம்ம பவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் கூட நம்மளோட இஷ்டத்துக்கு அவங்க அதுலேயே வந்து நம்ம வந்து என்ன கலர் கேட்குறோமோ அதில் சாமானெல்லாம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் சரி அதெல்லாம் நிறையாவே இருக்குது. அதுவும் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அது கூட நம்ம வந்து பாருங்க, உங்களுக்கு இது நம்ம தெரியும். நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து 20 இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு என்னோட சேனல் சொல்லுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.